நோன்பு வச்சுட்டு இருக்கும்போது, சளியா இருக்கும்போது தைலம்லாம் யூஸ் பண்ணலாமா? சளி ஜலதோஷமா இருக்கு, சளியா இருக்கு, தலைவலியா இருக்கு, தைலம்லாம் தேய்ச்சிக்கலாமா? உடல் வலிக்கு தைலம்லாம் பூசிக்கலாமா? அப்படின்னு கேட்கிறாங்க. நோன்பாளியை பொறுத்தவரையில அவர்களுக்கு உண்ணக்கூடாது, பருகக்கூடாது. இதுதான் சட்டம். உண்ணுவதும் பருகுவதும் கூடாது. அதற்குத்தான் ஒரு எல்லையை இஸ்லாம் தீர்மானிக்குது. சூரியன் உதிப்பதற்கு முன்பாக உண்டு விட வேண்டும், பருகி விட வேண்டும். அதற்கு பிறகு சூரியன் மறைந்த பிறகுதான் உண்ண வேண்டும், பருக வேண்டும். அதற்கு இடைப்பட்ட நேரத்துல உண்ணுவதோ பருகுவதோ கூடாது. இது நோன்புனுடைய சட்டம். இப்ப தைலத்தை பொறுத்தவரையில அதை நாம சாப்பிட போறது இல்லை. அது எங்கதான் உடம்புல பூசக்கூடியதான். உடம்புல வலி ஏற்படக்கூடிய இடத்துல பூசக்கூடிய ஒரு அம்சம் தான் தைலமே தவிர அதை உண்ணக்கூடியது அல்ல. அது நம்ம என்ன செய்யல, வாய் வழியாக செலுத்தல, மேல என்ன பண்ணிக்கிறோம், தேய்ச்சிக்கிறோம். இதுக்கு மார்க்கத்துல என்ன கிடையாது, எந்த தடையும் கிடையாது. ரொம்ப வலி அதிகமாகுது, நோன்பு ஒரு மாத்திரை போட்டாதான் சரியாகும், மாத்திரை போட்டே ஆகணும், மருந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில் இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல நோன்பை பிடித்திருக்க வேண்டும் என்பது நமக்கு கட்டாயம் இல்லை. நோய் நம்ம நோன்பை பிடிக்க முடியாது, தொடர முடியாது, மாத்திரை போட்டாகணும், மருந்து சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும்னா அந்த நிலைமையில என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, நோன்பு பிடிச்சிட்டோமே முடிச்சிடணும் அப்படின்னு அதை தொடர்ந்து கொண்டிருக்க கூடாது. அந்த நோய் வந்துருச்சுன்னா மாத்திரை போட்டு அல்லது மருந்து சாப்பிடணுங்கிற ஒரு சூழல் வந்துருச்சுன்னா நம்ம அந்த நேரத்திலேயே என்ன செஞ்சிடணும், நோன்பை விட்டு விட வேண்டும். அந்த நோன்பை பிறகு வேறொரு நாள்ல என்ன செஞ்சிடணும், நோற்று விட வேண்டும். இதுதான் மார்க்கம் சொல்லுகிற சட்டம். அதனால தைலம் பூசுறதுக்கெல்லாம் என்ன கிடையாது, மார்க்கத்துல எந்த ஒரு தடையும் கிடையாது.